இது அன்அஃபிஷியல் மேட். டீட்டெயிலாக சொன்னால் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வர போறீங்களா இல்லையா? இதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. சொன்னா புரிஞ்சுக்கோ. மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். மிச்சத்தை இந்த காடும் மலையும் பார்த்துக்கும். இங்க நான் வச்சுதான் சட்டம், புரியுதா? வணக்கம் சார். வணக்கம் மணி சார். நியூ ஃபில்மாலயா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எம்ஜிஆர் அவர்களை பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர் நடித்த படங்கள்ல அவருடைய பாடல்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல பாடல் வரிகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் 1970 நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் எங்கள் தங்கம். ஸோ எங்கள் தங்கம் திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், அந்த படத்தை முரசொலி அவர்களுடைய கதையில், முரசொலி மாறன் அவங்களுடைய கதை எழுதி இந்த படத்தை கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் காசே வாங்காம எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சமயத்துல அவங்களுக்கு இருந்த ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக அவர் அந்த படத்தை பண்ணி கொடுத்திருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள், அதுக்கு வாலி அவர்கள் தான் வரிகள் எழுதியிருந்தாரு, எம்எஸ்வி அவர்களுடைய இசை. அதுல முக்கியமான ஒரு பாட்டு, நான் செத்து பிழைச்சவன்டா யமன, அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த பாடலை கேட்காம இருக்க மாட்டாங்க, பாடாம இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாடலை வாலி அவர்கள் எழுதிட்டு எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கிறாரு. ஸோ இதுதான் பாடல் அப்படின்னு எல்லாமே சூப்பரா இருக்குது. அதாவது நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்களை பத்தின நிறைய வரிகள் இந்த பாடல்ல இருக்குது. ஆனா நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் கருணாநிதி அவர்கள் பண்ண தியாகம் இருக்குதே, அவர் எவ்வளவு துணிச்சலெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை பத்தின வரிகள் இந்த பாடல்ல வரவே இல்லையே, அதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை கேட்டு போன நம்மளுடைய வாலி அவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே கருணாநிதி அவர்களுடைய வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓடும் ரயிலை தடை மறைத்து அதன் பாதையில் தலை வைத்து. ஸோ இதுலயே புரிஞ்சிருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் அந்த ரயில்வே இதுல ட்ரெயினை நிறுத்தி பண்ண போராட்டம். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணி நம்மளுடைய தமிழர் அப்படின்ற அந்த பேரை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் இது அப்படின்ற வரிகளை எழுதி கொண்டு வந்திருக்கிறாரு வாலி அவர்கள். ஸோ இதை பார்த்ததும் எம்ஜிஆர் அவர்கள் எஸ் இது கரெக்டா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த வரிகளை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அந்த பாடல் முழுசா கேட்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பிக்கிறதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இதுல ஆரம்பிச்சு அழகா ஒவ்வொரு விதமா போய் கடைசியா நம்ம கருணாநிதி அவர்களை பத்தியும் அழகா வந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இது ஓகே, நம்மளுக்காக எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு, ஸோ அப்போ பதிலுக்கு நம்மளும் ஒன்று பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி வாலி அவர்கள் அந்த அதே படத்துல வேற ஒரு பாட்டுக்கு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதுல அவர் பாத்தீங்கன்னா, நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்ற முதல் லைன் எழுதிட்டாரு. ஸோ முதல் லைன் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு எழுதிட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த லைன் என்ன எழுதுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு வாலி அவர்கள். இந்த சமயத்துல கருணாநிதி அவர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ என்ன யோசிக்கிற, உடனே பட்டுன்னு அடுத்த லைனை போடு, நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவில்லா கொடுப்பவன். அதாவது அவருடைய குணத்தை காட்டுற விதத்துல எதுனாலும் யார் என்ன போய் கேட்டாலுமே அதுக்கு உடனே இல்லைன்ற பதில், இல்லைன்ற பதில் வராது. அவங்களுக்கு நினைக்கிறத விட அதை தாண்டி கொடுக்கக்கூடியவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அந்த வள்ளல் குணத்தை சொல்ற விதத்துல அடுத்த லைனை பட்டுன்னு கொடுத்துருக்கிறாரு கருணாநிதி அவர்கள். ஸோ அதுதான் அவங்களுடைய நட்பு அந்த அளவுல இருந்திருக்குது. ஸோ கருணாநிதி அவர்கள் கண்டிப்பா இந்த அவர் பண்ண தியாகம், அவர் பண்ண போராட்டம் இந்த பாடல்ல வரணுன்றதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. வாலி அவர்கள் அதுக்காக எழுதியிருக்கிறாரு. அதே போல அதே சமயத்தில் அவருடைய குணத்தையும் அவர் என்ன எப்படிப்பட்டவர் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்ட கருணாநிதி அவர்கள் ஃபர்ஸ்ட் லைனை வச்சுட்டு அடுத்த லைனுக்கு யோசிக்கும் போது டப்புடு அளவோடு ரசிப்பவன் அளவில்லா கொடுப்பவன். ஸோ எவ்வளவு அந்த அளவுக்கான நட்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்குன்றது இந்த பாடல் மூலயமாவே நம்மளுக்கு தெரியும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் பிற்காலத்துல அவங்க வேற வேற கட்சி அப்படின்ற மாதிரி தாண்டி போயிருந்தாலும் அந்த நட்பை எப்பவுமே அவங்க பாராட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட நட்புக்கு மரியாதையும்
அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்னு வந்து எப்பவுமே அந்த என்ன சொல்றது மரியாதைன்றதை தாண்டி அந்த நட்புக்கு இலக்கணமா இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றது நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருக்குமே தெரியும் அவர் நட்புக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது. ஸோ இந்த நட்புக்கு இலக்கணமா இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இதே போல இன்னொரு இசை குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இசை குடும்பத்துல இருந்த ஒரு நபர் தான் வந்து கங்கை அமரன் அவர்கள். கங்கை அமரன் அவர்களுடைய மகன், பெரிய மகன், எஸ் எல்லாருக்கும் தெரியும், வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்டர். இப்போ அவருக்கு வந்து 1987 மிருதங்கம் வந்து கத்து கொடுத்து, ஸோ அந்த மிருதங்கத்துக்கு வந்து கத்துக்கிட்டாங்கன்னா எப்படி அரங்கேற்றம் பண்ணோம்ல, அந்த அரங்கேற்றத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்ன்ற மாதிரி போய் கேட்டிருக்கிறாங்க. அவரும் வந்து எஸ் வரேன் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. அந்த போட்டோஸ்லாம் கூட பயங்கரமா இப்போ வரைக்கும் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வரைக்கும் பரவிட்டு தான் இருக்குது. ஸோ வந்தவர் அவருடைய மிருதங்க வாசிக்கக்கூடிய திறமையை பார்த்துட்டு பாராட்டி அவருடைய சங்கிலியை வந்து அவருக்கு கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா வாசிக்கிறேன், இந்த திறமையை வளர்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பல வாட்டி இன்டர்வியூல வந்து வெங்கட் பிரபு அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு தருணம், அதுக்கான சங்கிலி எல்லாமே வாங்கி, அது ஒரு பெரிய ஞாபகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய பையனுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதை பாதுகாத்து வைக்கிறது தானே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அண்ட் அவர் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துற விதம் அப்படின்னு வேணா சொல்லலாம்ல, அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு ஐடி ரைடெல்லாம் வந்து இருந்தாங்க. ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து ரைடு பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்ம என்னென்னலாம் வச்சுட்டு இருக்கணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து பில்லோ அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கணும். எல்லாத்துக்கும் பில் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ட பிறகு கூட இந்த செயின் கணக்கில் வரல, நீங்க எப்படி வாங்கினீங்கன்னு போது அவங்க சொல்றாங்களாம், இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னுடைய பையனுடைய திறமைக்கு பாராட்டா அவர் வந்து கொடுத்தாருன்னா அவங்க நம்பவே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னு. ஐ மீன் அந்த சமயத்தில் எப்படி இந்த பையன் இது பண்ணிப்பா அப்படின்னு மாதிரிலாம். அப்புறமா ஃபோட்டோவெல்லாம் காட்டி இங்க பாருங்க அவர் போடக்கூடியது அந்த சமயத்தில் நாங்கள் எடுத்தது அப்படின்லாம் சொல்லி அதை என்னதான் இது பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டகாலம் தான். அந்த இடத்துல வந்திருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு பண்றாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்களை பத்தி எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு செயின் என்னை வந்து எல்லா காலகட்டத்திலயும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் துன்பமா இருந்தாலும் அவரை பத்தி பேசும்போது அவர் கொடுத்த பரிசுன்னும் போது சொல்லும் போது எனக்கு பெருமையாகவும் அது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. அதாவது துன்பத்துல இன்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு அப்போ ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கங்கை அமரன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னதான் ஒரு சூழ்நிலை மாறி எப்படி போனாலுமே கூட அவருடைய நினைவு வரும்போது அது ஒருத்தவங்களுடைய மனசுல அது எப்படி சொல்றது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நினைவா தான் அவர் கொடுத்திருக்கிறாரு எல்லாருக்குமே. ஸோ அதுதான் வந்து கங்கை அமரன் அவர்கள் வந்து பகிர்ந்திருந்தாரு. அதே போல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சங்கிலி கொடுத்து அவங்களுக்கான ஒரு பாராட்டு இந்த பக்கம் போயிருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் மக்கள் ஆகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து முதல்வரா ஆகும்போது சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டங்களை இப்போ அடுத்த காலகட்டத்தில் அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க படக்கூடாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்தாரு. மதிய உணவு திட்டம்னு ஆல்ரெடி அவங்க ஆரம்பிச்சிருந்தாலும் அது எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுன்றத ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அது வந்து மாற்றி ஆரம்பிக்கப்பட்டதுதான் சத்துணவு திட்டம். ஸோ இந்த சத்துணவு திட்டம் எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா இது வந்து ஒரு ரைட்டர் நாராயணன் அவர் தான் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இந்த சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து அவரு அதாவது எம்ஜிஆர் அவர்கள், அவங்க அண்ணன் சங்கரபாணி, அப்புறமா அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டமான ஒரு காலகட்டம். அவங்க கையில வந்து காசு இருக்காது, சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு டிரைவர், அவங்க ஃபேமிலி தான் வந்து அவங்களுக்கு வந்து தினசரி அரிசி பருப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல காசுனா காசு கொடுக்கறது, இப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணிருக்கிறாங்க. அப்படி பண்ணதை வச்சுதான் அவங்களால கொஞ்சம் அவங்க பேலன்ஸ் பண்ணி அவங்களால லைஃப் வந்து ரன் பண்ண முடிஞ்சுது. ஆனா இதை தாண்டி என்னுடைய படிப்பை நான் வந்து வயிற்றுக்கே எங்க வீட்டுல கூட எதுவுமே வந்து என் வீட்டுல நல்லா இல்லை, ஐ மீன் சாப்பாட்டுக்கு கஷ்டம், காசுக்கு கஷ்டம், இப்படி இருக்கிற தருணத்துல என்னால எப்படி போய் நிம்மதியா பாடத்துல கவனத்தை செலுத்த முடியும் அப்படின்றது வந்து அந்த இடத்துல யோசிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து வேற வாய்ப்புகள் எல்லாம் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை வந்து அவர் அப்புறமாவும் பிற்காலத்திலயும் சொல்லியிருக்கிறாரு, என் கஷ்டத்தினால என்னால படிக்கிறதுக்கு என்னால முடியல, அதுல என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதும். அதே போல முதல்வராக ஆனதுக்கு அப்புறமா இதே போல கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தினர் எல்லாரும் வந்து படிக்கக்கூடிய பள்ளியா தான் வந்து அரசு பள்ளி இருந்தது. அப்போ அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு கஷ்டம் தானே இருக்கும். காசு பணம் இல்லை அப்படின்னும் போது எப்படி அது வந்து படிப்புல அவங்களால கவனம் செலுத்த முடியும்? அவங்க
அப்படியே அப்பா அம்மா கவனிச்சுப்பாங்க அப்படின்னாலும் காசு பணத்துக்கான கஷ்டத்தை பசங்க வயிறார சாப்பிட்டா தானே அந்த படிப்புன்றது அவங்களால உள்வாங்க முடியும். அந்த வயிறார சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஏனோ தானோன்னு இல்லாம அது வந்து சத்தான சாப்பாடா இருக்கணும். அவங்களுடைய உடல் ரீதியா அவங்க வந்து தெம்பா இருக்கிறதுக்கும் அவங்க நல்ல எப்படி வந்து மற்ற எல்லாமே இருக்கப்பட்ட வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் விட்டமின் எல்லாமே கிடைக்குதோ அதே போல அவங்க சாப்பிடக்கூடிய உணவுலயும் வந்து எல்லாம் இருந்து அவங்க ஆரோக்கியமா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சத்துணவு திட்டம் அப்படின்றது. இது எல்லாமே அவர் சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டத்தை நோக்கி அவர் வந்து நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணியிருப்பாருன்றது நாராயணன் அவர்கள் பலவாட்டி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் எஸ், இன்னைய வரைக்குமே அந்த சத்துணவு திட்டம் தான் வந்து விரிவாக்கம் பண்ணி அப்படி இப்படி எல்லாமே மாறினாலும் எல்லா குழந்தைங்களுக்கும் சத்தான உணவு கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சத்துணவு திட்டம். இந்த திட்டத்து மூலயமா பலனடைஞ்சவங்க பலாயிரம் கோடி பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையுமே அவங்களுடைய ஆரம்ப பள்ளி இருந்த அவங்க பட்ட கஷ்டங்களை தாண்டி இப்ப எல்லாருமே அவங்க முன்னேறி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் யாரை யோசிப்பாங்க? கண்டிப்பா அந்த சத்துணவு போட்டவங்களை தான் யோசிப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் சத்தான உணவு சாப்பிடலனாலும் மற்றவங்க எல்லாரும் சத்தான உணவு சாப்பிடணுன்றதுக்காக மக்களுக்காகவும் முக்கியமா மாணவர்களுக்காக யோசிச்சு அவர் போட்ட திட்டம் தான். அதனாலதான் வந்து இன்னைய வரைக்குமே பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து தெய்வமா கும்பிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா இன்னும் பல விஷயங்கள் பேச போறோம். ஸோ இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இல்லைன்னா நான் எதை பத்தி பேசணும் அப்படின்றத பத்தி நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே போல இன்னும் அடுத்த வீடியோ உங்களுக்காக கூடிய சீக்கிரத்துல எம்ஜிஆர் அவர்களை பத்தி வரும். நம்மளுடைய புரட்சி தலைவர் மக்கள் திலகத்தை பத்தி பேசுறதுக்காக நானும் அவளோட காத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய நியூ ஃபில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.